ஆர் ஹசீனா, எம் நதீரா. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Awal kalimah dayyaga la ilaha illallah Muhammadur Rasulullahi. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதோர் இணையும் இல்லை. என்றும் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அதிகாரும் அவனுடைய திருந்தூதருமாக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மூன்றாம் கலிமா தம்ஜீத் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அவனுக்கே எல்லா புகழும். வணக்கத்திற்குரிய நாயகன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வே பெரியவன். அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் நன்மையான காரியங்களை செய்ய முடியாது. நான்காம் கலிமா தௌஹீத் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹி வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதோர் இணையும் இல்லை. ஆட்சியெல்லாம் அவனுக்கே, புகழ் அனைத்தும் அவனுக்கே. நன்மையெல்லாம் அவன் கைவசமே இருக்கின்றன. ஐந்தாம் கலிமா அத்தௌஹீத் அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஇன் வ அனா அஸ்தக்ஃபிருக மிம்மா லா அஅலமு இன்னக அன்த அல்லாமுல் குயூப். துப்து அன்து வத்தபஅல் ஹுது அன் குல்லி தீனி சிவா தீனி இஸ்லாம் முஸ்லிம்து வ அமன்து வ அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. யா அல்லாஹ், நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நான் தெரியாமல் செய்துவிட்ட பாவங்களுக்கான உன்னிடம் நான் மன்னிப்பு தேடுகிறேன். என் பாவங்களை விட்டும் நான் தௌபா செய்து மீண்டேன். உன்னை நிராகரித்து இணை வைத்தல் போன்ற அனைத்து பாவங்களையும் விட்டு நான் நீங்குகிறேன். நான் உனக்கு வழிபட்டேன். உன்னை நான் ஈமான் கொண்டேன். இன்னும் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி என்று கலிமாவை உறுதிப்பட்ட கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சில ஆடியன்ஸுக்கு சில பரிசுகள் இருக்கு. 5 பரிசு இருக்கு. அது பெண்களுக்கு மட்டும்தான். இப்போ வந்து டோக்கன் கொடுப்போம். கொஞ்சம் சலசலப்பு இல்லாம வாங்கிக்கிறீங்க. ஒரு வீட்டுக்கு ஒண்ணுதான். எங்க வீட்டுல 10 பேர் இருக்காங்க, நோம்புக்கு கேட்ட மாதிரி, ரேஷன் கடையில போய் கேட்ட மாதிரி கேட்டாதீங்க. ஒரு ஆளுக்கு 1. தயவு செய்து உங்ககிட்ட 2 இருந்தா மாத்தி கொடுத்துருங்க. எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. ஆமா, பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் மட்டும்தான். ஒரு வீட்டுக்கு 1, ரொம்ப குறைஞ்சதான் கொடுத்துருக்காங்க. 5 பரிசு அறிவாங்க. 50 பரிசு இல்ல கொடுப்பாங்க. சரி கொடுங்க.
அதை வாங்கிக்கிறங்க. இன்ஷால்லா எப்ப நம்ம குழுக்கள் போடுறோமோ அது வந்து இன்ஷால்லா அதை சொல்லுவோம் கடைசி நேரத்துல. அவங்களுக்கு பரிசு இருக்கு, பெண்களுக்கு மட்டும்தான். அடுத்ததாக தாய்மார்கள் வயசாக பார்த்துட்டாங்க, தேடுறாப்புல யாரும் எங்க அம்மா மாதிரி இருக்காங்க. அடுத்ததாக அஸ்மால் ஹுஸ்னா அரபி பைத் படிப்பதற்காக எஸ் சையத் அலி பாத்திமா, ஏ ஆயிஷா முர்ஷிதா. السلام عليكم ورحمة الله وبركاته. نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار الغفار الوهاب الرحمن العليم القابل الباسط الغافل الرافع المعز المذل السميع البصير الحكم اللطيف الخبير الحليم العليم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيم الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد البائس الشهيد الحق الوكيل الكريم المتين الغني الحميد المحيي المبدي المعيد المحيي المميت الحي القيوم الباقي كالماضي كالواحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعالي البر التواب المنتقم العفو الرؤوف المالك المجيد الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع النافع النور الهادي البديع البادي الوارث الرشيد الصبور الذي ليس كمثله شيء وهو السميع البصير. اللهم صل أفضل والصلاة على أسعد مخلوقاتك وعلى آله وصحبه وسلم عدد مخلوقاتك ومداد كلماتك كلما ذكرك ذاكرون وغفل عن ذكرك الغافلون. السلام عليكم. அடுத்ததாக தொழுகை தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரையாடுவதற்காக இனாயா பாத்திமா, எஸ் இனாயா பாத்திமா, எஸ் பாதிரா பானு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வரும் தொழுகையை பற்றி தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரையாட வந்துள்ளோம். What is meaning prayer? தொழுகை என்றால் என்ன? Prayer gives the God satisfaction. தொழுகை இறைவனின் திருப்தியை பெற்றுத் தரும். Prayer is one of the greatest worship of prophets. தொழுகை நபிமார்கள் உயர்ந்த சுன்னத்தாகும்.
Prayer is one base of the Islam. தொழுகை இஸ்லாத்தின் அடிப்படையாகும். Prayer is an identification of Islam. தொழுகை இஸ்லாத்தின் அடையாளமாகும். Prayer is an identification of Muslim. தொழுகை முஸ்லிம்களின் அடையாளமாகும். Prayer avoids an unwanted matters. தொழுகை அலுவலுக்கான விஷயங்களை தடுக்கும். Prayer avoids the unexpected dangers. தொழுகை ஆபத்துகளை தடுக்கும். Prayer reduces the effect of sins. தொழுகை வேதனைகளை தடுக்கும். Prayer is the key of heaven. தொழுகை சொர்க்கத்தின் சாவியாக இருக்கும். Prayer given this satisfaction to Shaitan. தொழுகை ஷைத்தானுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். Prayer avoids and removes the problem. தொழுகை கவலைகளை போக்கும். Prayer gives the enhanced life. தொழுகை வாழ்க்கையில் நிம்மதியை தரும். Prayer is a good weapon for our enemies. தொழுகை விரோதிகளுக்கு எதிரான பலமான ஆயுதமாகும். Prayer gives the brightness to our heart. தொழுகை உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்தும். Prayer becomes a cloth and shadow of our Indian mixture. தொழுகை மக்ஷர் மைதானத்தில் நமக்கு நிழலாகவும் ஆடையாகவும் இருக்கும். எனவே தொழுகைகளை பேணுவோம், அனுமையா பாக்கியங்களை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அடுத்ததாக ஒரு செய்தி, நம்ம நடந்துட்டு ப்ரோக்ராம் லைவா போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஐடி வந்து நம்ம அமீன் அம்சா பேர்ல இருக்கும், அமீன் பாசி அப்படிங்கிற டைட்டில் இருக்கும். யாராவது வெளியூர்ல இருக்கிறவங்க இதை சென்ட் பண்ணிக்கிறீங்க, இதை ஷேர் பண்ணிக்கிறீங்க. லைவா பார்க்குறவங்க பார்த்துக்குவாங்க. அடுத்ததாக பயான் பேசுவதற்காக முகம்மது வருகிறார். அல்லாஹ் இவர்களை பார்க்க மாட்டான் என்ற தலைப்பில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மறுமை நாளில் இவர்களை எல்லாம் எடுத்து பார்க்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அவைகளை பற்றி நான் இப்போது பேச வந்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ். கணவனுக்கு நன்றி செலுத்தாத மனைவியை அல்லாஹ் எடுத்து பார்க்க மாட்டான். பெற்றோருக்கு மாறு செய்பவன், மது அருந்துபவன், கொடுத்தலை சொல்லி காட்டுபவன், சொந்தத்தை முறித்து வருபவன், மோசமான அண்டை வீட்டுக்காரன், முடிகளுக்கு கருப்பு நிற சாயம் பூசுபவன், அனாதை சக்தி மீறி கஷ்டப்படுத்தும் ஆசிரியர், யாசகம் கேட்பதை விட்டும் தேவையற்றிருந்தும் யாசகம் கேட்பவன், ஜகாத்தை தர மறுப்பவன், அனாதை பொருட்களை அனுபவிப்பவன், சூரியக்காரன் ஏமாற்றுபவன் ஆகியோரை அல்லாஹ் எடுத்து பார்க்க மாட்டான். உடலும் உள்ளமும் சேராத தொழுகையின் பக்கம் அல்லாஹ் எடுத்து பார்க்க மாட்டான். பெருமைக்காக ஆடையில் தரையில் இழுத்துக் கொண்டே செல்பவனை அல்லாஹ் எடுத்து பார்க்க மாட்டான். ஆண்கள் போல் அலங்கரித்துக் கொள்ளும் பெண்களை அல்லாஹ் எடுத்து பார்க்க மாட்டான். ருக்குவுக்கும் சுஜூதுக்கும் மத்தியில் நிலையில் முதுகை நேராக நிற்காதவனை அல்லாஹ் எடுத்து பார்க்க மாட்டான். இவை நமது வாழ்க்கையில் சாதாரணமாக நிகழும் காரியங்கள். ஆனால் இதன் விளைவுகள் மிக கடுமையானவை. எனவே அல்லாஹ் நம்மை இறை பார்வையும் இறை நற்கத்தையும் மற்ற மக்களாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டோக்கன் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வராதவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மகரிபுக்கு பிறகு கொடுக்கப்படும். அடுத்ததாக அழகிய திருநாமங்கள் 99 ஜே பாத்திமா முஸ்பிரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்மாஉல் ஹுஸ்னா அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் அல்-மாலிக் அல்-குத்தூஸ் அஸ்-ஸலாம் அல்-முஹ்மின் அல்-முஹைமின் அல்-அஸீஸ் அல்-ஜப்பார் அல்-முத்தகப்பீர் அல்-காலிக் البارئ المصفي الغفار القهار الوهاب الرزاق الفتاح القوي الباسط
القابل الرافي المعيز السميع البصير الحكم العدل اللطيف الكبير الحليم العليم الرفيع المقيت المحسن البصير الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الكريم الشكور. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்ததாக சூரா மனனம். சூரா மனனம் கிட்டத்தட்ட 10 சூறாக்களை மனனம் பண்ணிருக்காங்க, பெரிய சூறாக்கள்ல. அதுல இருந்து சில வகை ஆயத்துக்களை சொல்லி நம்ம யாசர் அலி சார் கொஸ்டின் கேட்பாங்க, அவங்க அதற்கு சரியான பதிலை சொல்லுவாங்க. இன்ஷால்லாம் எப்படி சொல்றாங்க நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஏ முகமது வசீம், எம் முகமது சாபிக், எஸ் அப்துல் காதர், எஸ் ஷாவுல் ஹமீத், எஸ் அப்துல் பாசித். فرحة محمد سهيل. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونفس وما سواها. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بتقواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم وسواها ولا يخاف عقباها. وتأكلون التراث أكلا لما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذبه عذابه أحد. لا يعذبه عذابه أحد ولا يوثق وثاقه أحد. يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. فذكر إنما أنت مذكر. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فذكر إنما أنت
அடுத்த போட்டியாளர் முகமது சாபிக். فصب عليهم ربك صوت عذاب. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فصب عليهم ربك صوت عذاب إن ربك لبالمرصاد فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما. والفجر. ثم لا يموت فيها ولا يحيا. أعوذ بالله من الشيطان الرجيم. ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. إن بطش ربك لشديد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن بطش ربك لشديد إنه يبدئ ويعيد وهو الغفور الودود بالعرش المجيد فعال لما يريد. هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تقديم والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ. என்ன சூரா? புரூஜ். அடுத்து எஸ் அப்துல் காதிர். والسماء ذات البروج. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود. أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد. إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. إن بطش ربك لشديد. إن الذين آمنوا وعملوا الصالحات لهم الذين فتنوا المؤمنين. إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لهم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. عذاب الحريق. يوم تبلى السرائر.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بقول فصل وما هو بالهزل إنهم وأكيد كيدا ومكر الكافرين أمهلهم رويدا أفلا ينظرون إلى الإبل كيف خلقت أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. அடுத்து எஸ் ராகுல் ஹமீத் சூரத்துல் துஹா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يؤتيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى فوجدك ضالا فهدى فأغنى ووجدك ورد ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. سورة الشمس. أعوذ بالله من الشيطان الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما دهاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من دساها فقد خاب من زكاها قد أفلح من زكاها قد خاب من زكاها كذبت ثمود وقد خاب من دساها كذبت ثمود بتقواها إذا انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم بذنبهم وسواها فلا يخاف عقباها. الذي يصلى النار الكبرى. بسم الله الرحمن الرحيم الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من زكاها من تزكاها وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. அடுத்ததாக எஸ் அப்துல் பாசித் சூரத்துத் தாரிக். بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على
رجعه لقادر يوم تبلى السرائر وما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنه يكيدون كيدا وأكيد كيدا ومهل الكافرين أمهلهم رويدا. سورة الأعلى. بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ويسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيى. وتأكلون التراث أكلا لما. بسم الله الرحمن الرحيم وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له ذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية وادخلي في عبادي وادخلي جنتي. الحمد لله. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்ததாக பயான் ஒரு வியாபாரியின் நேர்மையும் சுயமரியாதையும் என்ற தலைப்பில் ஏ சமீரா பேச வருகிறார். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Assalatu wassalamu ala rasulillah. பெரியவர்களே, தாய்மார்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, என்னுடன் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஒரு நேர்மையான வியாபாரியை பற்றி பேச வந்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ். ஒரு வியாபாரி தனக்கு பயணம் செய்ய ஒட்டகமாக சந்தைக்கு போனார். ஒட்டகம் வாங்கிய வியாபாரி அப்படி இப்படி என பேரம் பேசி நல்ல விலைக்கு ஒட்டகத்தை வாங்கி கொண்டு ஓட்டி வந்தார். ஒட்டகம் வாங்கிய வியாபாரிக்கோ மகிழ்ச்சி. நியாயமான விலையில் உள்ள தரமான ஒட்டகம் கிடைத்தது. எனது வீட்டுக்கு வந்ததும் தன் வேலையாளர் அனைத்து ஒட்டகத்தை தொழுவில் அடைக்க சொன்னார். அதற்கு முன்பாக ஒட்டகத்தை மேலிருந்த சினத்தை அவிழ்க்க முயற்சித்தார். அவரால் முடியவில்லை. தன் வேலையாளர் அனைத்து ஒட்டகத்தின் சினத்தை அவிழ்க்க சொன்னார். ஒட்டகத்தின் மேலிருந்த சினத்தை அவிழ்த்த வேலையால் ஏதோ ஒன்று கீழே விழுவதை கண்டு எடுத்து பார்த்தார். அது ஒரு சிறிய பொக்கிஷப்பை. உள்ளே கிழக்கில் ஆட்சத்தில் அவன் கண்கள் விரிந்தது. இலைமல் பற்ற நவத்தின கற்கள் தகதகவன மின்னியது. அதை எடுத்துக்கொண்டு வந்து முதலாளியிடம் காண்பித்தான். உடனே அந்த முதலாளி வியாபாரி அந்த பையை எடுத்துக்கொண்டு ஒட்டக வியாபாரியிடம் கொடுக்கணும் சொல்லி புறப்பட்டார். பணியாளர், ஐயா, இது யாருக்கும் தெரிய போவதில்லை. இது இறைவனின் பரிசு. இது நீங்களே வைத்துக் கொண்டால் என்னென்ன வற்பத்தினால் முதலாளியோ ஒத்துக்கொள்ளாமல் புறப்பட்டு போனார். ஒட்டக வியாபாரியிடம் சினைத்து அமர்ந்த போது கிடைத்த பொக்கிஷத்தை கொடுத்தும் நன்றியோடு வாங்கிக் கொண்ட அவர் அந்த பொக்கிஷத்தை வியாபாரியிடம் கொடுத்து, உங்களின் நேர்மையை பாராட்டி தங்களுக்கு ஏதேனும் பரிசீலிக்க வருகிறேன். அதனால் இதில் இருந்து உங்களுக்கு பிடித்தமான கருத்தை சிலவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு அந்த வியாபாரியோ சிரித்துக் கொண்டே, உங்களிடம் இந்த பொக்கிஷத்தை தரும் முன்பே 2 விலை உயர்ந்த ரத்தினங்கற்களை நான் வைத்துக் கொண்டேன் என்றார். ஒட்டகத்தின் மேல் உடனே ஒட்டக வியாபாரியோ சிலைத்து அழுத்த போதே கிடைத்த பொக்கிஷத்தை வியாபாரியிடம் கற்களை எண்ணி பார்க்க எதுவுமே குறையவில்லை, சரியாக இருந்தது கண்டு புலம்பினான். உடனே அந்த வியாபாரி, நான் சொன்ன 2 ரத்தினங்கள், 1 எனது நேர்மை, 2 என சுயமரியாதை என்று கம்பீரமாக சொன்னார். நேர்மையாளராக வாழ்வதே பெரிய விஷயம் அல்ல. தவறு செய்ய
செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்பும் கிடைக்கும் போது தான் நேர்மையாக மாற வேண்டும். வாழ்வில் ஒரு நாள் நேர்மையாக வாழ்ந்து பார்த்தால் தான் அதன் ருசி இருந்து விட்டால் நாம் எதற்காகவும் நேர்மையை இழக்க மாட்டோம். அல்லாஹ் நம்மை நேர்மையாக கூட்டத்தில் சேர்க்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக கேள்வி பதில். முகமது சுஹைல் பி ஃபர்ஹான். முகமது சுஹைல் பி ஃபர்ஹான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, ஆசிரியர்களே, நாங்கள் இஸ்லாமிய கேள்விகளும் பதில்களும் உங்கள் மத்தியில் சொல்ல வந்துள்ளோம். இன்ஷா அல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை கேட்டவுடன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் எவ்வாறு அறிமுகப்படுத்துகின்றது? ரஹ்மத்துல் ஆலமீன் அகில உலக அருட்கொடையாகும். முஹம்மது என்ற சொல் குர்ஆனில் எத்தனை தடவை வருகின்றது? 4 தடவை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை கேட்டவுடன் அபூ தாலிப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை கேட்டவுடன் தன் அடிமைகளை விடுதலை செய்தவர் யார்? அபூ லஹப். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால்குடி சகோதரி யார்? அப்துல்லா. ஹலிமா அம்மையாரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வருடம் தங்கியிருந்தார்கள்? 4 ஆண்டுகள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபியின் வம்சத்தை சேர்ந்தவர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனான நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வம்சத்தை சேர்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சுமுக மக்களால் வழங்கப்பட்ட பெயர்கள் யாவை? உண்மையாளர் மற்றும் நம்பிக்கையாளர். அல்லாஹ்வின் அஷ்ஹது என்று அழைக்கப்பட்டார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிரியாவுக்கு செல்லும் அஞ்சு விளக்கப்பட்ட போது எப்போது? ஹலிமா அம்மையாரிடம் தங்கியிருந்த போது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவுக்கு சென்று போது வயது எத்தனை? 12 வயது. சிரியாவுக்கு செல்லும் வழியில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கிருஷ்ணவர் யார்? பஹீரா. அந்த பாதையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கண்ட அற்புதம் என்ன? மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிழலாக அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அந்த பாதிரியார் பெரிய தந்தை அபூதாலிபிடம் என்ன கூறி எச்சரிக்கை விடுத்தார்? சிறுவரை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அவரை எதிரிகள் வலைவீசி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். கதீஜா பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வேண்டுகோள் படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சிரியாவுக்கு செல்லும் போது எத்தனை வயது? 25. அந்த பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர் யார்? மைசூரா. அந்த பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈது நபி என்று அடையாளம் கண்ட பாதிரியாரின் பெயர் என்ன? மஸ்தூரா. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையை அபூ உமையா கூறிய யோசனை என்ன? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைக்கப்பட்ட பனு சைபா வாசலில் முதல் நுழையும் மனிதர்களின் யோசனை கேட்டு அதன்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தீர்வு கண்டார்கள்? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைக்கப்பட்ட துணியை கோதிர் தலைவர்களும் சேர்ந்து தூக்கு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கதிஜா திருமணம் செய்த போது எத்தனை வயது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25, கதிஜா அம்மையாருக்கு 40 வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிஜா அம்மையாரை மகராக என்ன கொடுத்தார்? 480 ரூபாய் கொடுத்தார். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக சிறிய சூரா மனனம். ஏ இல்யாஸ். சரி, சரி, அதற்கு முன்பாக பயான் முகமது துஃபைல். ஏன் முகமது துஃபைல் இஹ்லாஸ் மன தூய்மை என்ற தலைப்பில் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். பெரியவர்களே, தாய்மார்களே, ஆசிரியர்களே, என் போன்ற மாணவர்களே, நான் உங்களுக்கு மத்தியில் இஹ்லாஸ் என்னும் மன தூய்மை பற்றி பேச வந்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்மில் ஒவ்வொருவருக்கும் சுவனம் செல்ல வேணும் என்ற ஆசையும் தேட்டமும் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசை இல்லாமல் உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய நல்ல மனிதராக இருந்தாலும் சரி, பாவங்களை செய்யக்கூடிய கெட்ட மனிதராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சுவனம் செல்ல வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். ஆனால் ஒருவர் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் முதலில் அவர் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அத்துடன் கடமையான தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும். அந்த அமல்களில் மனத்தூய்மையும் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக பூமியை படைக்கும் போது அது லேசாக ஆடியது அசைந்தது. அதன் பிறகு உறுதியான மலைகளை அதன் மீது அமைக்கும் போது பூமி தன் ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டு உறுதியானது. அதை பார்த்து மறக்குமாறு இந்த மலை என்பது அல்லாஹ்வின் பிரம்மாண்டமான படைப்பு. இந்த மலையை சிறந்த உறுதியான எந்த பொருளையும் அல்லாஹ் படைக்கவில்லை என்றார்கள். அப்போது அதன் பிறகு அல்லாஹ் இரும்பை படைத்தான். அந்த இரும்பு மலையை உடைத்தது. அதை கண்ட மலக்குமாக இந்த இரும்புதான் சிறந்த படைப்பு, இதை விட சிறந்த உறுதியான எந்த பொருளையும் அல்லாஹ் படைக்கவில்லை என்று கூறினார்கள். பின்பு அல்லாஹ் நெருப்பை படைத்தான். அந்த நெருப்பு இரும்பை உருக்கியது. அதை கண்டவுடன் இந்த நெருப்பு தான் சிறந்தது, இதை விட சிறந்த உறுதியான எந்த பொருளையும் அல்லாஹ் படைக்கவில்லை என்று கூறினார்கள். அதன் பிறகு அல்லாஹ் நீரை படைத்தான். அந்த நீர் நெருப்பை அணைத்தது. அதை பார்த்து மலக்குமார்கள் நீர் தான் சிறந்தது, இதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் படைக்கவில்லை என்று கூறினார்கள். அதன் பிறகு அல்லாஹ் காற்றை படைத்தான். அந்த காற்று நீரை தள்ளியது, சுழட்டி போட்டது. அதையும் பார்த்தபோது மலக்குகள் குழம்பி போனார்கள். இவன் படிப்பின் எது சிறந்தது என்று எங்களால் தீர்மானிக்க முடியவில்லை. மழைதான் வந்தது என்று நினைத்தோம். ஆனால் இரும்பு அந்த மலையை உடைத்து விட்டது. இரும்புதான் வந்தது என்று நினைத்தோம். ஆனால் நெருப்பு அந்த இரும்பையை உருக்கி விட்டது. நெருப்புதான் வந்தது என்று தீர்மானித்தோம். ஆனால் நீர் அந்த நெருப்பையை ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. சரி, நீர் தான் வந்தது என்று நினைத்தோம். ஆனால் காற்று அந்த நீரையே புரட்டி விட்டது. இறைவன் படிப்பின் கோலங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த குழப்பத்திற்கு நீதான் விடையளிக்க வேண்டும் என்று மலக்குமார்கள்
இதுதான் சூறா மனநம், சிறிய சூறா. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு சூறா ஓதுவாங்க. ஆர்வமாக ஏ முகமது இலியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா பையினா. லம் யகூனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅத்தியஹுல் பையினா. ரசூலும் மினல்லாஹி யத்லூ ஸுஹுஃபன் முத்தஹ்ஹரா ஃபீஹா குதுபுன் கையிமா வமா தஃபர்ரகல் லதீன ஊதுல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅத்துஹுல் பையினா. இன்னல் லதீன வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்-தீன ஹுனஃபா வயுகீமுஸ் ஸலாத்த வயூத்துஸ் ஸகாத்த ذلك தீனுல் கையிமா. இன்னல் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஃபின்னாரி ஜஹன்னம ஆலிதீன ஃபீஹா அபதா. ஃபின்னாரி ஆலிதீன ஃபீஹா உலைக ஹும் ஷர்ருல் பரியா. இன்னல் லதீன வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி உலைக ஹும் கைருல் பரியா. ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹால் அன்ஹாரு ஆலிதீன ஃபீஹா அபதா. ரலியல்லாஹு அன்ஹு வர்லு அன்ஹு ذلك لمن خشي ربه. ஸல்லல்லாஹு அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக அப்துல்லா ஐமன். ஏ அப்துல்லா ஐமன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Sabbi isma rabbikal a'la alladhi khalaqa fasawwa والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا فانظرك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى عن نفسك للإنسان تذكرك تذكر من يخشى وتجنبك الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى القرآن بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. எஸ் அப்ரீல். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Alam tara kaifa fa'ala rabbuka bi ashabil fil. Alam yaj'al kaydahum fi dhalal wa arsala 'alayhim tayran ababil tarmihim bihijaratin min sijil faja'alahum ka'asfin ma'kul. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அடுத்ததாக ஐ நுஹா மரியம். Assalamualaikum warahmatullahi Kulkallahu ahad Allahu samad lam yalid wa lam yulad wa lam yakul lahu kufuwan ahad. Assalamualaikum. அடுத்ததாக ஹபீரா பானு. Assalamualaikum
قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر حاسد إذا وقب ومن شر نفاثات إذا حسد. السلام عليكم. ஆர் சுஹைனா. ஆமா. अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि बरकातुहू. अऊज़ुबिल्लाहि मिनश्शैतानिर्रजीम. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम. कुल अऊज़ु बिरब्बिन नास मलिकिन नास इलाहिन नास मिन शर्रिल वसवासिल खान्नास अल्लज़ी युवस्विसु फी सुदूरिन नास मिनल जिन्नति वन नास. अस्सलाम. அடுத்ததாக ये अपना Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இஸ்லாம். அடுத்ததாக எம் ஆபித். Assalamualaikum. Bismillahirrahmanirrahim. Allahu ahad, Allahu samad, lam yalid wa lam yulad, kufuwan ahad. Assalamualaikum. அடுத்ததாக பி ஃபாத்திமா பாசிகா. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Dabbat yada Abi Lahab wa tab ma aghnaa anhu maaluhu wa ma kasab sayasla naaran zata lahab wa imra'atuhu hammalatal hatab fi jidiha hablum min masad. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அடுத்ததாக ஒரு சிறிய பயான், நன்றி செலுத்துவோம் என்ற தலைப்பில் ஹதீஜா ருமானா. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஆசிரியர்களே, நான் உங்களுக்கு மத்தியில் நன்றி செலுத்தும் என்று தலைப்பில் பேச வந்துள்ளேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் தன் அருள்மறையில் என் அடியார்களிலே மிக குறைவானவர்களே நன்றி செலுத்துகிறார்கள் என்று கூறுகிறான். இஸ்லாத்தின் பார்வையில் நன்றி என்பது ஒரு தினத்தோடு மட்டுமல்ல, மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மணித்துளிகளோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இறைவேதத்துக்கு இணையான இறை பாக்கியம் வேறில்லை என்பதால் குர்ஆன் அருள பெற்ற காலத்தில் நன்றி செலுத்துவதை மார்க்க கடமையாக்கியுள்ளது இஸ்லாம். மண்ணை மனிதனுக்காகவே இயங்க வைத்த இறைச்சகனுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அண்ட சராசரத்தை படைத்து பராமரிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறுவதை ஒவ்வொரு தொழுகையிலும் அவசியமாகப்பட்டுள்ளது. எவரேனும் ஒருவருக்கு கொடை வழங்கப்பட்டால் வசதி இருப்பின் அவரும் கொடையளித்தவருக்கு பகரமாக தானும் வழங்கட்டும், அப்படி இல்லையெனால் அவரை மனதார புகழட்டும் என்று மற்றொரு அறிவிப்பில் உதவியருக்கு தசாகல்லாஹு கைரா, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த பகரத்தை வழங்குவானாக என்று கூறிவிட்டால் அவரை புகழ வேண்டிய அளவுக்கு புகழ்ந்தவராகி விடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
அப்துல்லா இப்னு அபூ ரபிஆவிடம் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கியிருந்தார்கள். கடனை திருப்பி செலுத்தும் போது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடனை நிறைவேற்றுவதும் புகழும் தான் கடன், கொடுத்தவருக்கு செய்யும் பிரதி உபகாரம் என்று கூறிவிட்டு செல்வத்திலும் அல்லாஹ் அருள்வளம் பறக்க தளிப்பானாக என்று துவா செய்துவிட்டு ஒழுங்காக நிறைவேற்றுவதும் புகழுவதும் தான் கடன், கொடுத்தவருக்கு செய்யும் பிரதி உபகாரம் என்று கூறுகிறான். இந்த காலத்தில் கடன் கொடுத்தவர் தன்னை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை, வாங்கிய கடனை உருப்படியாக திருப்பி கொடுத்தாலே போதும், நானே உன்னை பாராட்டுகிறேன் என்ற நிலைதான் உள்ளது. உதவிக்கு தகுந்த நன்றி. செய்யப்படும் உதவி முக்கியத்துவம் மற்றும் சிரமத்திற்கு தகுந்தவாறு நன்றியும் அமைய வேண்டும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக வெளியே சென்றிருந்தார்கள். திரும்பி வருவதற்குள் இப்னு அப்பாஸ் அவர்கள் உது செய்தவருக்கு தண்ணீர் எடுத்து வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த தண்ணீரை வைத்தது யார் என்று வினவினார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் தான் வைத்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டதும், யா அல்லாஹ் அவருக்கு மார்க்க விஷயத்தில் நல்ல விளக்கத்தை கொடுப்பாயாக என்று துஆ என்று பிரார்த்தித்தார்கள். இப்னு அப்பாஸ் அவர்களின் உதவி சாதாரணமானதுதான். ஆனால் நபி அவர்களின் நன்றி உணர்வில் வெளிப்பட்ட பிரார்த்தனையோ மிகவும் உயர்ந்தது. ஏனெனில் எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதை யாரும் சொல்லாமல் தாங்களாகவே விலகி தண்ணீர் எடுத்து வைத்தார்கள். செய்த காரியம் சாதாரணமாக இருந்தாலும் அதற்காக செய்த சிந்தனை பாராட்டக்கூடியது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விளக்கம் மார்க்க விஷயத்தில் பொங்கி வழியட்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு முறை நபி அவர்களின் தாடியிலிருந்து ஒரு பொருளை அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் தட்டிவிட்டதற்கு, நீங்கள் வெறுக்கும் காரியத்தை அல்லாஹ் உங்களை விட்டு நீக்குவானாக என்று பிரார்த்தித்தார்கள். இப்படி சின்ன சின்ன உதவிக்கும் உடனடி நன்றி தெரிவிக்கும் பழக்கத்தை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள். தர்மம். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். தர்மம் செய்யுங்கள், அதிகமாக பாவமன்னிப்பு கோருங்கள், ஏனெனில் உங்களை நரகவாசிகளில் அதிகமாக பார்த்தேன் என்று பெண்களை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி எச்சரிக்க போது, காரணம் என்ன என்று புத்தி கூர்மையுள்ள ஒரு பெண் கேட்டார். அதற்கு, நீங்கள் அதிகமாக சாப்பிடுகிறீர்கள், கணவனிடம் நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கூறினார்கள். நன்றி மறப்பது நரகவாசியா ஆகிவிடும் அளவுக்கு கோரமானது. ஏனெனில் கணவர்களுக்கு நன்றி செலுத்தாதவர்கள் அல்லாஹ் அற்படைக்கு எப்படி நன்றி செலுத்துவார்கள்? எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நன்றி செலுத்தாதவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக மாட்டான் என்று எச்சரித்தார்கள். எனவே நன்றி மறவாமல் இருப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். இத்துடன் மகரிப் தொழுகைக்கான நேரம். மகரிப் தொழுகை முடிந்தவுடன் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட டோக்கனுக்கு குழுக்கள் எடுக்கப்படும். தொழக்கூடியவர்கள், தாய்மார்கள், நம்முடைய மண்டபம் திறந்திருக்கு. போன வருஷம் மாதிரி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லேட்டா வந்தீங்க. அப்படிலாம் இல்லாம தொழக்கூடியவங்க பள்ளிவாசல்ல மண்டபத்துல ஒளி செய்து தொழலாம். எல்லா வசதியும் இருக்கு. தாய்மார்கள் தயவுசு தொழுகையை முதல்ல நிறைவேற்றுங்க. ப்ரோக்ராம் நடக்கிறதுலாம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாத்திடலாம், அல்லாம ஏமாற்ற முடியாது. தயவுசெய்து தொழக்கூடியவங்க தொழுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிந்தவுடன், மகரிப் தொழுகை முடிந்தவுடன் உடனடியாக டோக்கன் குழுக்கள் எடுக்கப்படும். அதன் பிறகு அடுத்த முறை 2வது டோக்கன் எடுக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுகைக்கு அப்புறம் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். தொடரினுடைய நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக இறுதியாக ஒரு அருமையான தலைப்பிலே பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. பட்டிமன்றத்தினுடைய நடுவராக தூத்துக்குடி ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இறுதி வரை தாய்மார்கள் கலந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.